இவன் ஆர்எஸ்எஸ் இது இப்படி பேசுறது இந்த நாயோட வேலை. இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போட்டு விவாதத்துக்கு அனுப்புறதே இருக்கிறவன் அத்தனை பேரையும் வந்துட்டு 15 மணிக்கு பாஜக ஆளுன்னு சொல்லிட்டு அதை கடிச்சு கொதறதுக்கு தான் இந்த வேட்டை நாயை அனுப்பி வச்சுட்டு இருக்கு இந்த அயோக்கிய. இவன்லாம் எப்படின்னா மூஞ்ச பார்த்தாலே அடிச்சிருங்கிற கேட்டகரி இருக்குதா இல்லையா? அது ஏன் எதுக்கெல்லாம் காரணம் கேட்காத, ஃபேஸை பார்த்தா வச்சிரு பலாருன்னு. அந்த மாதிரிதான் அந்த நாயுடைய மூஞ்சி வந்து அந்த இரிட்டேட்டிங்கா ஆகி போயிருக்குது. அத்தனை பேரையும் கடிச்சு கொதறது பொய். பொய் பிரச்சாரம். வாயை திறந்தாலே பொய். வாழ்க்கையில உண்மையை பேசியிருப்பேடா நாயே நீ. நீ வந்து இஸ்லாமிய சமுதாய மக்களை இன்னும் தீவிரவாதிகள் போன்று நீ சித்தரிக்கிறதுக்கு உனக்கு தேவை என்ன? இப்போதைக்கு உன்னுடைய தேவை என்ன? இப்பவும் அவர்களால சமூகத்துல ஒரு பதட்டம் இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குது. அவங்களால வந்துட்டு இன்னும் தீவிரவாத செயல்களை செய்ய முடியும்னு ஏன் ஊடக விவாதத்துல பேசிட்டு தெரியுற? இல்ல சையத் ஏன் ப்ரோ, இதுக்கு இஸ்லாமிய வெறுப்பு உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு முதல்ல? இல்ல இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்த்ல தான் வந்து இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து சொல்லிட்டு டிபேட்ல நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாத்தையுமே இதை வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இப்போ வந்து நம்ம ஊர்லயே வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, சமூக நீதி சமத்துவம் பேசுற கட்சி தான் இதெல்லாம் வந்து இப்போ அவ்வளோ அசால்ட்டா வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து இதெல்லாம் வந்து அவங்க வாயிலிருந்து வந்திருக்க கூடாது. ஆனா இதை வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறோம். அதுவும் தலைவரை பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னது வந்து டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அக்செப்டபிள். இல்ல இல்ல சையத் ப்ரோ, திமுகக்கு பேசிக்காவே அதான் இந்த பாயாசம் சிறுபான்மையர் ஓட்டை வந்து எப்படியாவது ஈஸியா கிராப் பண்ணுன்றதுக்காக இந்த வழியான விஷயங்களை கட்சி சார்பா ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. இப்போ கூட்டு கட்சி இருக்க இவர் வந்து பேசிட்டு இருக்காரு 1 இயர்ஸ். இது எவ்வளவு கேவலமான விஷயம்னா, எல்லா எலெக்ஷன் அப்பயும் டிஎம்கே இந்த ஒரு அரசியலை கையில் எடுப்பாங்க. என்ன அரசியல்னா, சிறுபான்மையருக்கு அகெயின்ஸ்டா எல்லா கட்சியும் இருக்கு, திமுக மட்டும்தான் ஆதரவான கட்சின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க, ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. எந்த கட்சி எல்லா கட்சியுமே சிறுபான்மையருக்கு எதிராக. இந்த போன எலெக்ஷன்லயுமே 21ல ஏடிஎம்கேவை அப்படிதான் ப்ரொபகண்டா பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் தே ஆர் ஜாயின் டுகெதர் வித் பிஜேபி. ஆஃப்டர் தட் தே ரியலைஸ்ட், ஏடிஎம்கே ரியலைஸ் பண்ணிடுச்சு, ஓகே பிஜேபியால தான் நம்ம போனோம், அந்த நம்ம லூஸ் பண்ண 15% ஓட்டு வந்து பிஜேபியால தான், அதனால அவங்க ரியலைஸ் பண்ணி பிஜேபி விட்டாங்க. இல்ல ப்ரோ, அவங்களாவது பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்க, கூட்டணியில இருந்து தேர்தலை சந்திச்சாங்க, அவங்க கட்சியில பிளவு இருந்தது, பாஜக ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிச்சு. நீ ஏதாவது பேசிட்டு போ, அதுக்கு வந்து கூட்டணியில இருக்காங்கங்கிற ஒரு இது இருக்குது. நம்மளை நோக்கி ஓய் பிரிவு பாதுகாப்பை பத்தி இன்னும் நம்ம கட்சி எந்த விளக்கமும் கொடுக்கல. அது ஏத்துக்கொள்ளப்பட்டாச்சா ஏத்துக்கொள்ளப்படலையா எதுவுமே தெரியல. இது வந்து ஒரு ஒரு காத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஒரு விஷயத்துக்கு ஒரு அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடைச்சிருக்குது. அது அது அவங்களா கொடுத்ததா, நம்ம அப்ளை பண்ணதா, எதுவுமே நம்ம கட்சி அதாவது எதுவும் கிளியர் இன்டர்னல் பண்ணல. சீக்ரெட் அந்த விஷயம். ஆமா, அது அத வந்துட்டு சொல்ல மாட்டாங்க எதுக்கு ம். அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இப்ப நீ வந்து அதை இன்டர்பிரட் பண்ணி இஸ்லாமிய மக்களால் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு காரணம் வந்துட்டு நீ என்ன? உன்னுடைய அஜெண்டா என்ன? உன்னுடைய திட்டம் என்ன? அப்படிங்கிறது தான் நம்ம விடுதலை சிறுத்தைகளை நோக்கி கேள்வி கேட்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கு பகிரங்க ஒரு மன்னிப்பு, ஒரு வருத்த கடிதம் வந்து விடுதலை சிறுத்தைகள் மூலமா விடணும். திருமாவளவன் அவர்கள் இதை வந்து வன்மையா கண்டிக்கணும். இல்லைன்னு சொன்னா அவங்களுமே வந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்துலதான் இறங்கியிருக்காங்க. இன்னும் இந்த யாழையும் 2025 இன்னும் இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஊடகத்துல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களால் இன்னும் சமுதாயத்தில் ஒரு பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் மீண்டும் நீ அந்த இதை சொல்றது யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு நீ பேசிட்டு இருக்கிற இதை? எக்ஸாக்ட்லி. சிறுபான்மையருக்கு எதிராக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விஜயை வந்து ஆக்கணும். அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே சிறுபான்மையருக்கு எதிரான கட்சின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக ஒரு அஜெண்டால வந்த 1 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்பாக பேச வந்த மாதிரி இல்லை. ஒரு பெரிய திமுகவின் கைக்கூலி, நான் வந்து திமுகவின் மிகப்பெரிய ஆதரவான கைக்கூலியாக வேலை செய்து நான் வந்து இந்த தேர்தலை நான் சந்திக்க இருக்கிறேன் என்று அவர் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பேசின மாதிரி தான் இருந்தது. எல்லா விஷயத்துலையுமே whenever he speak அந்த டெலிவிஷன்ல எங்க பேசினாலுமே ஒரு காமன் பர்சனா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசணும்னு வச்சா கூட he will overdo. நம்மள ஓவர்டியூ பண்ண மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். இந்த பீஸ்ட் படம் தமிழ் வச்சா நாலேஜே அவ்வளவுதானப்பா, அப்படிதான் நம்மளுக்கு கேள்வி அவ்வளவுதான் கேட்காது. அறிவு. நான் அவ்வளவுதான். அறிவுலாம் ஒரு மயிரும் கிடையாது அவனுக்கு. அவ்வளவுதான். என்னன்னா அத்தனை பேரையும் பாஜக திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு கொதறது மட்டும்தான் அந்த நாய்க்கு வேலை. அதுக்கு ஆதாரம் இருக்காது, அறிவு இருக்காது, செயல்பாடுகள் மூலமா வந்து சொல்றதுக்கு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு ஏவி விட்டு அத்தனை பேரையும் வந்து கடிக்க விடுறது. இதுக்கு வந்து இந்த ஆளூர் ஷானவாஸ் ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இதுக்கு வந்து உடந்தை இல்லையா? இந்த மாதிரியான வேலைக்கும் அதுவும் அந்த வேலையெல்லாம் செய்யும். ஆளூர் ஷானவாசும் இந்த மாதிரியான வேலைகளை தான் செய்வாரு. கொஞ்சம் இவனை மாதிரி பட்டாவர்த்தனமா அறிவே இல்லாம பார்த்தவனே ஆக்வர்டா தெரியுற மாதிரி ஒரு முட்டா கூ அங்க உட்கார்ந்து கூவிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியாத அளவுக்கு கொஞ்சம் சென்சிபிளா
சயின்டிஃபிக்கா பண்ணுவாரு, அவர் டெக்னிக்கலா பண்ணுவாரு அந்த வேலையை. ஷானவாஸ் அவர் கொஞ்சம் சென்சிபிளான அப்ரோச் இருக்கும் அவர்கிட்ட. ஒரு நேக்கா கன்ஸ்பைரசி உருட்டுவாரு. வைக்காம ஒரு தியரியாவது வைப்பார். இவன்ட்ட கன்ஸ்பைரசி மட்டும்தான் இருக்கும். ம். ம். இல்ல இல்ல இப்ப இன்டெலெக்சுவலான இதுக்கு லீடர் எங்க லீடரை பார்த்து எப்படி சொல்லலாம், ஈ கேன் மேக் அ டிசிஷன் ஓன் டிசிஷன் அப்படின்ட்டு எங்க லீடரை பார்த்து எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த அம்பேத்கர் புக் வெளியீட்டுல வந்து இஸ் வெரி ஆங்கிரி ஆனஸ்னா நம்மள அப்படி கோவப்பட்டு பேசினா நெக்ஸ்ட் கடிச்சு அதெல்லாம் ஓகே ஃபைன். இன்டெலெக்சுவலா இப்போ நேத்து சொல்லியிருக்காரு திரும்ப 4 எம்எல்ஏ வச்சுட்டு 2 எம்பி வச்சுட்டு கொடி கூட நட்ட விட மாட்டாங்கன்ட்டு. உங்களோட கட்சியோட ம். நிலைமை இவ்வளவு சமூக நீதி பேசுற கட்சி உங்களுக்கு திமுக சமூக நீதி கொடுக்குதா? கூட்டணியில இருந்து இவ்வளவு விஷயங்களுக்கு மாறு தட்டிக்கிட்டு அவங்களுக்கு துணை போயிட்டு எந்த கேள்வி கேட்டாலும் திமுக நல்லாட்சி கொடுக்குதுன்ட்டு ஏன் மது ஒழிப்பு பிரச்சனையில கூட அவங்கள வச்சுட்டு மது ஒழிப்பு பண்ணீங்களே, இந்த டிராமா எதுக்கு? யாரை ஏமாத்த? திருமாவளவன் ஆக்சுவலா அந்த சொல்லுங்க. மானாமதுரையில ஒரு பையன் வந்து புல்லட் ஓட்டணுன்றதுக்காண்டி அவன் கையை வெட்டினாங்க. வெட்டினாங்க அந்த நியூஸ். இல்ல வேங்கை ஆக்சுவலி வெயில்ல வந்துட்டு சொந்த ஏன் மலத்தை கலந்தவன் இல்ல அவன் அது ஃபேமிலியிலே முடிச்சுக்க கொண்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சா அதுக்கு என்ன திருமாவோட ஸ்டேட்மெண்ட்? இல்ல ஆக்சுவலி அதுக்கு வந்து புல்லட் பேரணின்னு ஒண்ணு நடத்துனாங்க. அது ஆக்சுவலா வந்துட்டு கோர்ட்ல உரிய உத்தரவு வாங்கி தான் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அதுக்கு வந்துட்டு தமிழக காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு. இன்னைக்கு அவரே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ப்ரோ. கொடியை கட்ட விட மாட்டாங்க, பேனர் வச்சா நம்ம பேனர் வச்சாதான் கேக்குறாங்க, போலீஸ் வந்து புடுங்குறாங்க அப்படின்னு. உங்க கட்சி உங்களுக்கே சமூக நீதி கொடுக்கலப்பா திமுக, நீங்க என்னப்பா இல்ல பொது வழியில இவ்வளவும் வந்து பேசிட்டு இருக்கீங்க? பேசுவாரு. யாராவது அவர் கட்சியில இருந்து திமுகவுக்கு எதிரா பேசுனா அது அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி ஒரு 4-5 மீட்டிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து 6 மாசம் சஸ்பென்ஷன் லெட்டரும் சஸ்பென்ஷன். விடுவாரு. இல்ல அதாவது எப்படின்னா இவனுங்க வந்துட்டு வன்னியரசு பேசுனது அவரோட ஆர்எஸ்எஸ் தனிப்பட்ட சொல்லிட்டு அத்தனை கருத்துன்னு பேரையும் அவர் பேர் என்ன திருமாவளவன் நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவாரு. சொல்லட்டுமே. அதையாவது ஒரு அறிக்கை இது அப்படி கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு இஸ்லாமிய வெறுப்பு ஸ்டேட்மெண்ட்டை, அதுவும் நம்ம தலைவர் மீது அவர் தலையில கட்டிட்டு ஒருத்தர் ஸ்காட் ஃப்ரீயா வந்து அப்படி நடமாட முடியாது. புரியுதா இல்லையா? இஸ் லயபிள் ஃபார் இஸ் ஸ்டேட்மெண்ட். நிச்சயமா அதுக்கு ஒரு பதில் சொல்லி தான் வந்துட்டு ஆகணும். நம்ம சைட்ல இருந்து நம்மளுடைய இணை கொள்கை பரப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ் எச் ராஜா மாதிரி இது விசிகால ஒரு ராஜா லூஸ் ஸ்டாக் விட்டுட்டு கேம் பிளே பண்ணிக்கிட்டு ஒரு பொது வழியில ஒரு லீடரை, அது இன்னொரு கட்சி லீடரை நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ வந்து ப்ரொபகண்டா கிரியேட் பண்றன்னா ஹவு க்ரூயலா உன் மனசுக்குள்ள அப்ப என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம். திமுக செய்யற அதே எச்ச வேலையை நீயும் செஞ்சுட்டு இருக்க. அதுதான் கம்ப்ளீட்டா இதுதான் அப்படிதான் டிபெண்ட் பண்ண இல்ல வேண்டியதா இருக்கு. திமுக வன்னியரசன் இவனுங்க வேற வேற திமுக ஆளுங்களா தான் ப்ரோ. பார்க்க வேண்டாம். 2 பேரும் ஆமா ஒண்ணுதான். இவனுங்க திமுக தான் ப்ரோ. இவனுங்க இவரு ஆளூர் இதுல ஷானவாசு எல்லாம் வந்து திமுக தான். எல்லாருமே அந்த இதுதான். சொன்னா கோவம் வரும். பட் அதுதான் உண்மை. இல்ல இவங்க வந்துட்டு பத்தன் சொல்லுங்க நினைக்க வச்சு இவங்க ஒரு டீமா இயங்குவானுங்க. இவன் இந்த இந்திரகுமார், மில்டனு, இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து இவர் தெரிஞ்சிட்டு இருப்பாரு, பால்வாடி பள்ளிகளோட. அந்த இவங்க சொல்ற குரூப் தான் சொல்லுது. இந்திரகுமார் தான் வந்துட்டு ஒரு இதுல சொல்றாரு, ஒரு பேட்டியில, சாரி, ஒரு விவாத மேடையில, அந்த வட்ட மேசைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல ஒவ்வொருத்தங்களா பேசுவாங்கல்ல, அதுல சொல்றாரு, நீங்க ஈஸியா சொல்லி ஒரு கேள்வி வருது, அது ஒரு ஒரு இது வைக்கிறாங்க, ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, குற்றச்சாட்டு. அதுக்கு அவர் ஆன்சர் பண்ண ஈஸியா நீங்க சொல்றீங்க, அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கு நீங்க வந்து உத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது, நீங்க அதை உத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆனா அதனால் ஏற்படக்கூடிய சமூக பதட்டத்துக்கு நாளைக்கு அந்த மக்கள் எவ்வளவு பெரிய அந்த கோயிலுக்கு போயிட்டு நிம்மதியா இருந்துட முடியுமா? அந்த ஊர்ல அவங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்படி கேட்கறதுக்கு நீ எதுக்கு நீ ஆட்சி வச்சிருக்கிற, கலெக்டர் வச்சிருக்கிற, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிற, கோர்ட்டுடைய தீர்ப்பு கையில இருக்குது, இவ்வளவு இருந்து நீ ஒரு பியூரோக்ரஸி வந்துட்டு எதுக்கு இருக்குது உன் கையில? இது எல்லாத்தையும் நடைமுறை கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லுது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தானே அரசாங்கம், அரசு ஊழியர்கள், இந்த மாவட்ட கலெக்டரு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க? வெக்கமா இல்ல உனக்கு இப்படி சொல்றதுக்கு? நீ தான் சொல்றியா அவங்களால பதபதப்பு வருது, இவங்களால பதட்டம் வந்துட்டு வருது, இவங்க கிட்டே இருந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவு கட்ட நாய்களா? ஸோ ப்ரோ நான் பேசுகிறேன் கேட்குதா? சொல்லுங்க கேக்குதா? சொல்லுங்க அப்படி bro. கேக்குது ப்ரோ. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் வந்து பயங்கர ஆப்டான டைட்டில். ஏன் சொல்கிறேன்னா, அதாவது மக்களும் ஏமாந்து 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 நொந்து நூடுல்ஸாக போயிட்டாங்க. இத்தனை நாளாக பிஜேபி தான் பயங்கர மோசம் மோசம் மோசம்னு ஒரு மாதிரி பூச்சாண்டி காட்டி அது ஒரு மாதிரி பயத்தை உருவாக்கி சேர்றான், அவன் உள்ளே வந்துடவே கூடாது, அவன் பெரிய பெரிய மோசமானவன் சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் சொன்னவனே திருடனார்ன்ற கணக்கா
இவங்க அதை விட பெரிய திருடனா இருக்காங்க. இல்ல அதனாலதான் தளபதி வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் ஒண்ணு அப்படின்னு ஒரே தராசுல இல்ல, அது வைக்கிறாரு. கரெக்ட். அது 100க்கு 100 உண்மை. அதான் அண்ணே சொல்றேன்ல. அண்ணே நான் சொன்னேன் நான் சொன்னேன். முன்ன பின்னெல்லாம் இது பண்ண வேணாம். நேரு கோட்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெர்ஃபெக்டா மேட்ச் ஆவாங்க. அவங்களும் போற போக்குல ப்ரொபகண்டாவை பரப்பி விட்டு போயிடுவான். அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத ஆளு தான் டிஎம்கேவும் கூட்டணி கட்சிகளும். கொஞ்சம் கூட. அதாவது தளபதி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, டேய் உங்களுக்கு என்ன தெரியும், நீ என்ன பேசுற, பொதுவா போற போக்குல அவன் பாட்டுல. இதுல என்ன நல்ல விஷயம்னா, அந்த அந்த பாயிண்ட போற போக்குல நம்மளும் கடந்து போகாம, அந்த தோழர் வந்து ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கண்டன அறிக்கை விட்டது தான் அதோடைய பியூட்டியே. அதெல்லாம் பண்ணணுங்க. சரி போனா போயிட்டு போறான், போனா போயிட்டு போறான்ட்டு பார்த்தோம்னா, அது அது அப்படியே ஒரு மாரி ஒரு புரொபகண்டா. நம்மள வந்து மொத்த நெட்வொர்க்குமே பதறி போய் கிடக்குறாய்ங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது, ஏன்டா 70 வருஷமா நீங்க என்னத்தடா கிழிச்சீங்க? இல்ல 70 வருஷம் என்னதான் பண்ணீங்க? கேட்டா நாங்க அத பண்ணோம். அதாவது அந்த 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 ஊருக்கு ஏத்த மாரி வேஷம் போடுற கணக்கா, இப்ப அவைங்களுக்கு தலைவர் இல்ல. அவைங்களுக்கு பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்ல. இப்போதைக்கு அவைங்க வாழ்ற 2டே பேர் யார் தெரியுமா? ஒண்ணு பிஜேபி, இன்னொன்னு பெரியார். இது 2யும் வச்சுக்கிட்டு மக்கள போட்டு உருட்டு, உருட்டு, உருட்டுன்னு உருட்டி எடுக்குறாங்க. ஏன்னா மக்களும் உண்மையில வெறுத்து இல்ல போயிட்டாங்கங்க. பெரியார தான் இவங்க தூக்கி பிடிப்பாங்க. ஆனா பெரியார் சிலைய வந்து அறிவாலயத்துக்குள்ள கூட வைக்க மாட்டாங்க. அத கேட்டா அந்த கேள்விக்கு எவனுமே இது வரைக்கும் பதில் சொன்னதில்ல. கேட்டா நாங்க கொள்கையில ஃபாலோ பண்றோம். அதான் சொல்றேன் இல்லங்க. எனக்கு வந்து உனக்கு வந்தா என்ன? அது என்ன? எனக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னி கணக்கா? இல்ல இது நாளைக்கு வந்துட்டு ஒரு தோழர் இது நாளைக்கு எல்லாத்தையும் தான். ஒரு நிமிஷம். தோழர் இதுல நாளைக்கு நாம ஏன் பாருங்க. வந்துட்டு ரொம்ப ரொம்ப இது வெகுண்டு எழுந்துட்டோம் அப்படின்னா, இத அப்படியே விட முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துற ஸ்டேட்மெண்ட். ஒரு தலைவர் மீது இப்படி ஒரு அவதூற வாரி இறைச்சிட்டு, ஆ, இஷ்டத்துக்கு இவன் நீங்க அப்படியே வந்து எந்த இவனுங்க பதட்டமும் இல்லாம, எந்த குற்ற உணர்வும் இல்லாம, இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எந்த பொறுப்பும் எடுக்காம, ஒரு மன்னிப்பும் கேட்காம, அல்லது நான் சொன்னது தவறுதான், அப்படிப்பட்ட எந்த நியூஸும் என் கையில இல்லன்னு எந்த ஒரு விளக்கமும் குடுக்காம அவர் கடந்து போக முடியாது. இந்த இந்த டிவி விவாதத்துல இவ்ளோ பேசிட்டு. ஆமா. தோழரே அவைங்க டிஎன்ஏவே அதான் தோழரே. அவனுங்க அதான் சொல்றேன்ல. திருப்பரங்குன்றத்துல என்ன ப்ரோ பண்ணானுங்க? திருப்பரங்குன்றத்துல எச்ராஜாவை ஆட விட்டு வேடிக்கை பார்த்தானுங்க. இன்னைக்கு சீமான நாய் மாதிரி அலைய விடுறானுங்க. எச்ராஜாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு இவனுங்களுக்கு ஒரு இது கிடையாது. பிஜேபி ஆட்கள்லாம் தொடமாட்டாங்கங்க அவன். தெரியும் பிஜேபிய தொட்டா என்ன. ஜெயலலிதாலாம் நம்ம எவ்வளவோ மோசம்னு சொல்றோம். அந்த அம்மா சங்கராச்சாரியார தூக்கி உள்ள போட்டுச்சு தைரியமா. இத நான் சொல்றேன். இது டிஎம்கேனால செய்ய முடியும்னு நெனைக்கிறீங்களா? சும்மா அதான் சொல்றேன்லங்க. ஒரு 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 4, 5 கருத்த புடிச்சுக்கிட்டு, நம்ம ரைடு வந்தா அதாவது அவரு அ அ அ அ மினிஸ்டர் அண்ணா அங்க அண்ணா போயிடுவாரு. காலத்து அதான் அண்ணா காலத்துல அது உண்மையான ஒரு 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 கொள்கையோட உருவாக்கப்பட்ட கட்சி தான். அதெல்லாம் மாற்று கருத்து யாருமே இல்ல. அதாவது அது அது ஒரு டைம் வரைக்கும் சரி, கலைஞர் கூட ஒரு பீரியட் வரைக்கும் பண்ணுனாரு. அதுக்கப்புறம் சொல்லல. அதுக்கப்புறம் எப்ப இவங்க வந்து அப்படியே ஃபேமிலி பாலிடிக்ஸா, தனக்கு தான், தன் குடும்பத்துக்கு தான் சொன்னாங்களோ, அன்னைக்கே டைல்யூட் ஆயி போயிடுச்சுங்க. 1979ல பேசின கொள்கைய தவறையோ, அதான் நான் 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 திரும்பி இல்ல திரும்பி ஒரு டிஎம்கே நிமிஷம், காரங்கள்ட்ட ஒரே ஒரு சொல்றது நிமிஷம் என்னன்னா, ப்ரோ. இல்ல இல்ல ஒரே ஒரு அது நிமிஷம். வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் பிடிக்க டாபிக்கு வந்து போயிடாதே எல்லாம் அவன். ஸ்டிக் பண்ணிப்போம். இன்னைக்கு வந்து வன்னியரசுக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு ப்ராப்பர் கண்டம் வந்து தெரிவிக்கணும். அதுதான் க வந்து ஆ இன்னைக்கு அதாவது எப்படின்னா, நம்ம ஆமா கரெக்ட். கவின் சொன்னது கரெக்ட். அதாவது எப்படின்னா, டாபிக்க நீங்க இப்படி வச்சுக்கங்க. வன்னியரசுக்கு நம்ம வந்து ஒரு அழுத்தம் குடுத்து தான் ஆகணும். அவர் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஒரு இத வந்து சொல்லிட்டு அது பாட்டுக்கு ஸ்காட் ஃப்ரீயா போ முடியாது. 2வது திமுகவும், அதன் கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு எதிரா பேசக்கூடிய நம்ம தலைவர எப்படியெல்லாம் வந்துட்டு இந்த சிறுபான்மைக்கு வந்துட்டு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெர்ம் பண்றாங்க. அப்பட்டமான ஒரு பொய்ய. அது ஒரு அப்பட்டமான ப்ராசஸ் தான் இந்த ஊடக விவாதத்துல அவர் வந்து ரொம்ப ஏன்னா ஒரு பிளாட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ட யாரும் வைக்க மாட்டாங்க. ஒரு தியரி சொல்லுவாங்க. ஒரு கன்ஸ்பிரசி, ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வாதங்களுக்கெல்லாம் நம்ம பதில் குடுத்துட்டு இருக்கிறோம். யாரும் இப்படி நேரடியா ஒரு ஊடக விவாதத்துல ரைட் ராயலா உட்கார்ந்துகிட்டு ஒரு பொய்ய நெஞ்ச நிமித்தி சொல்லிக்கிட்டு அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியாது அப்படி இல்லையா? அந்த நெருக்கடியும் அந்த அழுத்தத்தையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். நம்ம கட்சியில இருந்து இன்னைக்கு வந்து இது வந்திருக்குதுங்கிறதுனால தாஹிரா பானு அவர்கள்ட்ட இருந்து வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்குது அப்படிங்கறதுனால நிச்சயமா இதை நம்ம ஒரு பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சுத்தி அவங்களுடைய மாடஸ் ஆப்பரண்டி எப்படி செயல்படுது, எப்படி இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு கேவலமான ஒரு பொய்ய ஊடக விவாதத்துல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு அஹ் அதுக்கப்புறம் சோத்தையும் திண்டுக்கிட்டு அலையுறாங்க அப்படிங்கிறது. இல்ல அந்த அவங்க தாஹிரா எப்பயுமே பானுவே ஒரு இன்னைக்கு வந்து அந்த கண்டன அறிக்கைய வந்து குடுத்தது வந்து அவருக்கு வந்து ஒரு செருப்படியான பதில் தான் வன்னியரசுக்கு. வேற யார் குடுத்திருந்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவ்வளவு ஆமா. பவர்ஃபுல் அவங்க மூலமா இது வந்தது இருக்குமான்னு வந்து தெரியல. அதான் நீ சொன்ன மாரி தான் கவின். அவங்க மூலமா வந்தது வந்து
டெஃபினட்டாவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு. ஏன்னா வேற யார் பேசினா அந்த அளவுக்கு ஆப்டா இருந்திருக்குமான்னு தெரியல. அவங்க மூலமா வந்ததுல இருந்து அவங்களே யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம வந்து சொசைட்டியாவும் சரி, ஒரு சமுதாயமும் சரி, ஒரு சமுதாயம் வந்துட்டு தன்னை கொஞ்சம் இப்பதான் அவங்க முன்னேறி வராங்க. அவங்க மேல இருக்க களங்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியுதுன்னு பார்த்தா, ஒரு ஓப்பன் டிபேட்ல ஒரு பாப்புலரான லீடர், ஒரு பாப்புலரான ஆக்டருக்கு ஒரு சமுதாய மக்களால் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றது வந்துட்டு, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்ன்றத வந்து புரிஞ்சு தான் பேசினானா. அவன் தன்னோட மாஸ்டர்ஸ்க்கு அதாவது தான் பிஸ்கட் போடுற முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணுன்றதுக்காண்டி, ஒரு சமுதாய மக்களை எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிச்சிருக்காங்க. இத வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னமும் பெரிய லெவல்ல நம்ம எடுத்துட்டு போய், விசிகால இருந்து மன்னிப்பு வரணும். இல்ல இது வன்னியருக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டேன் அவன. ஆமா. இதெல்லாம் சாதாரணம். கரெக்ட். ஏன்னா, இல்ல எந்த நியூஸ் அவன் சேனல்ல போய் பேசினாரோ அங்கேயே மன்னிப்பு கேட்கணும் சச்சின். எல்லா கேட்டே மேடையிலயும் ஆகணும். முஸ்லிம் மேடைகள்ல தமாகா அதாவது வந்து தமிழ்மோ அன்சாரி எல்லாம் கூப்பிட்டு மேடை ஏத்தி இவங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. அப்ப அதே மக்களை பத்தி இவன் அவதூறா பேசுறான். இதுக்கு வந்துட்டு திமுக கூட்டணியிலயும் சரி, இல்ல தான் கட்சியில இருக்கிற திரு ஆளூர் ஷானவாஸ் கூட இது எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி தெரியலையே. உங்களை தாங்க தப்பா பேசியிருக்காரு. உங்க சமுதாய மக்களை தாங்க தப்பா பேசியிருக்காரு. நீங்க நீங்க விசிகாவை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முஸ்லிம்ஸை ரெப்ரசன்ட் பண்றீங்க. நாகப்பட்டினம் பகுதியில இருந்து ரெப்ரசன்ட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான டெரகேட்டரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கான். அவனை எதிர்த்து உங்க கட்சியில இருந்து கூட ஒரு கருத்து வந்த மாதிரி தெரியல. திமுக கூட்டணியில அத்தனை முஸ்லிம்ஸ் கட்சி இருக்கு. மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. இவ்வளவு கட்சி இருக்கும்போது, இப்படி ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்ட பாஸ் பண்ணிட்டு, ஆனா ஒரு உங்க திமுகவுக்கு சாமரசம் வீசணும். திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறானோ அவனை அடியோட அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட, உங்களையே கேவலமா பேசினா கூட நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, இதோட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்ப்பான். இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருப்பான். இது இது இன்னைக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒரு முஸ்லீம் யங்ஸ்டர் வந்துட்டு டிஎம்கே கூட்டணிக்கு இத பார்த்து ஓட்டு போடுவானா? கண்டிப்பா போட மாட்டான். இல்ல. அவன் போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவான். இந்த மாதிரி கேவலமா பேசி திமுகவுக்கு சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி கேவலமா பேசி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கன்னு சொல்லி வச்சிருக்கான். இதை நீ தளபதிக்கு எதிரா பண்றேன்ற நோக்கத்துல நீ உன்னையும் சரி திமுகவும் சரி அந்த கூட்டணி கட்சியில மொத்தமா அடிச்சுக்கிட்டு இருக்க. இது விரைவில் வந்துட்டு நடக்கும். இல்ல சச்சின், நீ சொன்ன மாதிரி இது வந்து உடனே வந்து இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இதை யாருமே வந்து பெருசா கண்டுக்கல அப்படின்னா இது ஒருத்தர்கிட்ட தான் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீ இல்ல சொன்ன மாதிரி பார்த்தனா இப்பதான் வந்து ம். அந்த மக்கள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து, ஏன்னா ஆல்ரெடி எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்றது தெரியும். எல்லாத்தையும் மறந்து இங்க இருக்கவங்க வந்து ஓரளவுக்கு நார்மலா இருக்க ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரியான நாட்களை வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி வகையில வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க. இதே வந்து தாவேக்கால இருந்து இந்த மாதிரி நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதை வந்து இதை வச்சு அரசியலாக்கியிருப்பாங்க. விஜயை வச்சு ஒரு அரசியலே இங்க உண்டாக்கியிருப்பாங்க. ஆனா இங்க திருமாவளவன் அப்படின்ற ஒரு அவரோட கட்சியில இருந்து இப்படி ஒருத்தர் பேசும்போது தான் அது இன்னுமே வந்து ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்போ அவர் சைட்ல இருந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாரு, எதை பத்தியும் பேச மாட்டாரு. அது தனிப்பட்ட கருத்துன்னும் போது அது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து அது பார்க்கவே வந்து கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இன்னொன்னு ஸ்டேட்மெண்ட் இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறதுனால ஒரு ஹோலிக்கா ஒரு புனித பசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போர்வை வந்து போத்தப்பட்டிருக்குது. அவங்களை விமர்சனம் செஞ்சுட்டா நீங்க அப்படி இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டை ஆர்எஸ்எஸ்க்கு வலு சேர்க்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை ஆர்எஸ்எஸ் நாளைக்கு ஒரு கொடி பாத்தீங்களா வன்னியரசு எல்லாம் சொல்றாரு பாருங்க. இதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். முஸ்லிம் மக்களால பதட்டமா தானே இருக்குது அப்படின்னு அவனுக்கு இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வலு சேர்க்கும் விதத்துல அதுக்கு அவங்களுடைய குரலாய் ஒலிக்கக்கூடிய இந்த வன்னியரசு இந்த ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு அகென்ஸ்டா வந்துட்டு ஒரு அவதூறு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுல திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வன்னியரசு இருக்காங்களா இல்லையா? இந்த மாதிரியான கும்பல்கள் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, சிறுபான்மை கட்சியிலேயே இருந்தாலும் சரி, அதாவது வந்துட்டு தமாமுகலயே அவர் இருந்தாலும் சரி, தமிமுல் அன்சாரி இருந்தாலும் சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருந்தாலும் சரி, இதை சிறுபான்மை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. தமிழக மக்கள் அதாவது மதச்சார்பின்மையை போற்ற சகோதரத்தன்மையை விரும்புற தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா இதை ஏத்துக்க மாட்டாங்க. இது ஏன்னா வன்னியரசு வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வலு சேர்த்துட்டு இருக்கிறாரு இன்டைரக்டா. டைரக்டா ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர் ஆகாம அது ட்ரௌசர் எல்லாம் போட்டு கேம்பெயின் போக வேண்டியது இருக்குங்கிறதுனால அவர் டிபேட்ல உட்காந்து அதை பண்ணிட்டு இருக்கிறாரு காசு மட்டும் வாங்கிட்டு. ஓகேயா? அது நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, அது உன் உரிமை. நீ ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துக்கோ, நீ ட்ரைனிங் எடு, பாரத் மாதா கேஜின்னு சொல்லி நீ அந்த கத்தியை பிடிச்சிட்டு போ, பிரச்சனை இல்லை. அது உன் பிரச்சனை.
அது நாங்க அத விரும்பல. உனக்கு அது இதுன்னா அது உன் பிரச்சனை. ஆனா நீ வந்து ஒரு பொது விவாதத்துல உட்கார்ந்து இப்படி அப்பட்டமா ஒரு பொய்ய சொல்லிட்டு கடந்து போயிரலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குதா இல்லையா? அது இல்ல நடக்காது. சையது அதுக்கான அழுத்தத்த வன்னியர்ஸ் சையது வன்னியர்ஸ் இதே ஸ்டேட்மெண்ட் இப்ப வன்னியரசு வந்து இப்படி உட்காந்துட்டு ஒரு டிவி ஷோல வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு வார்த்தைய, உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வந்து ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிட்டான். இதுவே நான் ஒரு இது சொல்றேன், இதுவே ஹெச் ராஜாவோ இல்ல பிஜேபியில இருக்கவங்களோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் எப்படி கொதிச்செழிஞ்சிட்டு வந்திருப்பாங்க இந்த கட்சியெல்லாம். இல்ல ஆமா. அது இல்லாம பின்னாடி வெடி வச்ச செலக்டிவ் மாதிரி அது வந்திருப்பானுங்க. இல்லாம நம்ம கட்சியில இருந்து வந்து ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க, இது வந்து பொய்யான செய்தி, இப்படி எதுவுமே இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இவங்க இந்த திமுக கூட்டணியில இருக்க இந்த முஸ்லீம் லீக்ல நிறைய கட்சிகள் இதை வன்னியரசு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு வந்து ஏன் இப்படி சொன்னீங்க, அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஏன் எதுவுமே சொல்லாம இருக்காங்க? கூட்டணியில வந்து என்ன வேணா எவன் வேணா இல்ல எதுனா வன் சொல்லிட்டு போயிடலாம். இல்ல ஏன்னு வன்னியர்ஸ். ஜவாஹிரோல ஹலோ, எல்லாம் வாயை இல்ல கேக்குதா திறந்து சகோதர கேக்குதா? ப்ரோ, ஒரு நிமிஷம் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷம். ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா வெறும் முஸ்லிம்ஸ் ஓட்ட திமுகவுக்கு கொண்டு வர வேலையை மட்டும்தான் இந்த கட்சிகள் எல்லாம் பாக்குதே தவிர்த்து யாருமே உண்மையாவே முஸ்லிம் மக்கள் மேல அவங்க வந்துட்டு உணர்வுகள் ஆமா, கை இது என்ன? உண்மை. காட்டுறதுக்கோ இல்ல இது முஸ்லிம் உண்மை மக்களை சச்சின். வந்துட்டு இது ஏன்னா பண்றதுக்கோ முஸ்லீம் இல்ல ஒரே விஷயம், முஸ்லீம் மக்களை நீங்க முன்னேற்றுறீங்க, முஸ்லீம் மக்களுக்கான ரெப்ரஸன்டேஷனா இருக்கீங்கன்ற பட்சத்துல இதெல்லாம் கேவலமான வார்த்தைங்க. இதை நீங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் உங்களுக்கு கட்சியே இல்லைன்னா கூட இல்ல ஆமா. கண்டிச்சிருக்கணும். இதெல்லாம் கண்டிக்காம இல்ல இப்ப என்ன சொல்ல வர்றார்? இப்ப இவர் என்ன சொல்ல வர்றார்? இப்ப தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியல. அப்போ இவர் வந்துட்டு இஸ்லாமிய மக்களால என் உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அத தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அத வந்துட்டு ஓகே பண்ணியிருக்குது. அவரு வந்துட்டு இருக்குதுங்கிறத சரின்னு சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் அது ஆ டெல்லிக்கு போய் அது வந்துட்டு அப்ரூவ் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப தமிழ்நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் காவல்துறையை கையில வச்சிருக்கிறவங்களும் அந்த குற்றச்சாட்டுக்கு உடன்பட்டு இருக்கிற மாரிலாம் சொல்றீங்க. இஸ்லாமிய மக்களால ஒரு பதட்டம் நிலவுதுதான், உண்மைதான். இது யாருடைய குரல்? வன்னி குரல் நாயே! இது யாருடைய குரல் இது? ஆர்எஸ்எஸ்ஸின் குரல் இது. அதத்தான் நம்ம கேட்கிறோம். நீ இப்படி திரும்ப வந்து அந்த மக்கள வந்துட்டு பின்னோக்கி ப்ரோ இழுத்துட்டு போய் இதெல்லாம் அவங்க பக்கா பாஜக பாலிடிக்ஸ் ஆமா. ப்ரோ. இதெல்லாம் வந்துட்டு எங்க எல்லாம் தலை தூக்குதோ, இதெல்லாம் எப்ப தலையில தூக்குதோ அப்பெல்லாம் வேரோட அறுத்து இருந்துடணும். இந்த இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இல்ல இன்னமும் இது நம்மள எதுக்குறனா ஆர்எஸ்எஸ் எவ்வளவு சொல்றது விஷயம் இல்ல இருக்கு, ப்ரோ. எதுக்கலாம். ஆக்சுவலி பிரதர் இல்ல இல்ல ஒரு இது நிமிஷம் இந்த ஆர்எஸ்எஸ் வன்னியர்ஸ் குரலே ஒரு நிமிஷம் கிடையாது ஒரு ப்ரோ. நிமிஷம் ப்ரோ ஒரு நிமிஷம், bro, 3 பேர் ஒரு கை நிமிஷம் தூக்கியிருக்காங்க. ஒரே நிமிஷம், ஃபர்ஸ்ட் பிரபா பேசிருங்க, அப்புறம் brother, ஒரு நாகா நிமிஷம். பேசிருங்க. இப்போ நான் என்ன ஒரு கேள்வி வைக்கிறேன்னா, உங்க கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, அவர் வந்து ஒரு பொது மேடையில வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், அவர் மேல வந்து ஒரு தப்பான விவாதத்தை வைக்கிறாரு. அப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ கட்சி வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல நீங்க திமுக ஒப்படைச்சிட்டீங்களா? அன்னைக்கு ஆதவர்ஜுனன் பேசினாருன்னு சொல்லிட்டு அவர் 6 மாசம் நீங்க இடைக்கால நீக்க பண்ணீங்க. இன்னைக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சிறுபான்மையர்னு சொல்றீங்களா, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதை விடுங்க. நீங்க அம்பேத்கருக்காக என்னங்க பண்ணீங்க? உங்களால அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா கூட வர முடியாத அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் ப்ரோ இருக்கு. ப்ரோ பண்ண இந்த முடியுமா? ஈவெண்ட்டை பத்தி இப்போ எதுவும் பேசுவோம் ப்ரோ. இல்ல 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 அது அதாவது இல்ல என்ன இதை கேட்க இல்ல வரேன்னா, மட்டும் அது ஓகே, அது ஓகே. இல்ல பிரபா, லெட் அஸ் இதை ஸ்டிக் டு திஸ் எடுத்துக்கலாம். ஒரே டாபிக். நிமிஷம் இந்த இருங்க. டாபிக். ஆமா, ம், ம். போரானோம்னு வச்சுக்கோங்க, வேஸ்டா போயிடும். இந்த விஷயத்த இல்ல பத்தி இல்ல மட்டும் கரெக்ட் பேசுவோம். தான். இல்ல நான் ஒன்னே ஒண்ணு இது சம்பந்தமா சொல்றேன். எல்லாருமே துணை பொதுச் செயலாளர் தான். ஆதவ அர்ஜுனா வந்துட்டு நான் திமுகவுக்கு சாமரம் வீச மாட்டேன், நான் வந்துட்டு திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்க ம். மாட்டேன்னு உண்மையாவே சோத்துல உப்பு போட்டுன்னு வெளியே வந்தான்ல. இவங்க யாருமே, நான் இன்னைக்கு சொல்றேன், துணை பொதுச் செயலாளர் இருக்க யாருமே திருமா கண்ட்ரோல்ல இல்ல, எல்லாருமே திமுக கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. திமுகவுக்கு சாமரம் வீசுறதுக்கும் திமுகவுக்கு வந்துட்டு கால்களி விடுறதுக்கும் எக்ஸாக்ட்லி, மட்டும்தான் இந்த எக்ஸாக்ட்லி. துணை பொதுச் செயலாளர் பட்டம்லாம் சச்சின் இன்னும் கொஞ்ச கொடுக்கப்பட்டிருக்கு. நாள் போனதுன்னா எல்லாரும் நீ திமுக கூட அபிஷியலா விசிகாவை இணைச்சு நாங்கெல்லாம் ஒண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடி அப்படிதான் அவங்க கட்சி இணைச்சிட்டாங்க, இருக்கு. ஆல்ரெடி இணைச்சிட்டாங்க. இல்ல ஆல்ரெடி நாகப்பட்டினத்துல ஆலோசனை இணையப்பட்டதும் அங்கதான் திரும்ப வந்து இருக்காப்ல. இல்ல இப்படி இருக்காரு. எப்படி சகத்குமார் நாகப்பட்டினத்துல கொண்டு போய் தன் கட்சியை இணைச்சு இல்லாத ஒரு டம்மி கட்சியை இணைச்சு நான் இனிமேல் பிஜேபிங்கன்னு சொன்னானோ, சீமானு இணைச்சு நான் இனிமேல் இந்த பிஜேபின்னு மாதிரிதான் சொன்னானோ, ஆக அந்த போகுது. மாதிரி இவங்களே இணைச்சிடுவாங்க. அதுதான் நடக்கும். இல்ல நாகப்பட்டினத்துல தன்னோட கட்சி கொடியை வந்து அகற்றப்பட்டதுக்கு வந்துட்டு ஆலு சானவாஸ் போராட்டம் பண்ணி பயங்கரமா ஆவுன்னு பெரிய லெவல்ல பண்ணாரு. அப்புறமா போய் பார்த்தா அதே திமுக கூட உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு, நான் என்ன கேட்கிறேன், திமுக காவல்துறை தானே, காவல்துறை டைரக்டா யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. ஏன் என் கட்சி கொடியை அகற்றுனேன்னு கேட்க முடியாது. ஆனா அதே காவல்துறைக்கு எதிராக போராட்டம் பண்ணி அந்த நாகைப்பட்டினம் காவல் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுறீங்கன்னா, அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க? கேடர்ஸ, அதாவது லோ லெவல்ன்றது தப்பான வார்த்தை. கிடைமட்ட தொண்டன் இருக்கான்ல, அவனுக்கு பெரிய லெவல்ல அரசியல் தெரியாது. நீ போய் நேரடியா ஹை லெவல் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சந்திச்சிருவான். அவன் தன்னோட கட்சிக்கு மட்டுமே விசுவாசமா இருக்கணும்னு நினைப்பான். தான் கட்சி உண்மையாவே ஏழை எளிய மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் ஆதரவா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவன் எல்லாம் உன் கூட நின்று போராடுவான்.
ஆனா நீ அவன் கூட போராடுற மாதிரி போராடிட்டு அங்கிட்டு போய் நீ உன்னோட முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்ப்ப. எதுக்கு இந்த வேலை பார்க்குறீங்க? யாருக்கு இருக்கீங்க உண்மையா? உண்மையாவே திரும்ப அத்தனை தடவை வி ஆர் அட்வொகேட்டிங் ஃபார் சப்ரஸ்ட் நீங்க எங்க நீங்க நீங்க யாருக்கு நீங்க அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆர்டிஐ ஃபைல் பண்ணா தெரிய போகுது. இவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எத்தனை தாக்குதல் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது ஏவப்பட்டிருக்குன்னு ஆர்டிஐ ஃபைல் பண்ணா தெரிஞ்சு போயிட போகுது. ஆனா அதுக்கு எதுக்குமே நீங்க பெரிய பெரிய லெவல்ல குரல் கொடுத்த மாதிரியோ, இல்ல திமுக எதிர்த்து கேள்வி கேட்ட மாதிரியோ இல்ல. முன்னாடி ஒரு தோழர் சொன்ன மாரி, மது ஒழிப்பு மாநாடு திமுகவ மேடையில வச்சுக்கிட்டு நடத்துறீங்கன்னா, நீங்கலாம் யார்றா கோமாளிங்க? நீங்கலாம் உண்மையாவே இதுல ஒரு நிமிஷம் சச்சின், ஒரு நிமிஷம் ப்ரோ இதுல ஒரு நிமிஷம். அதுல என்ன தெரியுமா இல்ல நடந்தது இல்ல காமெடி? கோர கோர ஒரே ஒன்றிய நிமிஷம் அரசே கோர ப்ரோ ஒரே ஒழுங்கா நிமிஷம் மதுவை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னானுங்க. கோர செம ஒரே காமெடி. நிமிஷம் ஒரே நிமிஷம். அந்த நாகு அவர் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு, ஏதோ பேசுறேன். நாகு பேசுங்க, ரொம்ப பேசுங்க நேரமா நாகு. பேசிட்டு இருக்காரு. சொல்லுங்க ப்ரோ நாகு. இந்த வன்னியர்ஸ்ன்ற ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி போய் குற்றச்சாட்டு வந்து தளபதி மேல கொடுத்துருக்காப்புல. இந்த ஈழ பிரச்சனை இல்ல, போர் நிறுத்தத்துக்கு கையெழுத்து போடுறேன்னு சொல்லி தலைவர் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி இதே மாதிரி மீடியால வந்து சொன்னாப்புல ஒரு ட்ரிப். கரெக்ட். ஆமா ஆமா அந்த ஆமா பாயிண்ட் ஆமா நல்ல இது வேலை எப்ப எடுத்துட்டு ப்ரோ? வந்தீங்க. அதுக்கு எப்ப எஸ்எஸ்சி ப்ரோ? வந்து கரெக்ட் கிளாரிபிகேஷன் கரெக்ட். ஆமா கொடுத்திருப்பாரு. ஆமா எஸ்எஸ்சியே ஆ கிளாரிபிகேஷன் ஆ கொடுத்திருப்பாரு. அதுக்கு அப்பா அப்பயே சொன்னாரு. அதுக்கு இதே வேலைதான் இப்ப பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, இதே வேலைதான் பொய் பொய் தான் வன்னியரசுக்கு. குற்றச்சாட்டு அவன். பண்ணிட்டு. பொய் தான். அத்தனை ஆ, பேரையும் உட்காந்து டிபேட்ல வந்துட்டு பொய் பேசிக்கிட்டு பொய்யான அவதூறு வச்சு ஒரு நெரேட்டிவ செட் ஆ, பண்ணி நாங்க திரியறதான் அவன் நாங்க பண்றான். கையெழுத்து கேட்டு போனாங்க, கையெழுத்து போட மாட்டாரு தளபதி மறுத்துட்டாருன்னு சொல்லி மீடியா முன்னாடி இருந்தாலும் தான் சொன்னேன். இன்னும் எத்தனை நாளைக்கு மதத்தை இல்ல வச்சு அரசியல் பண்ணுவாங்க? இதே வேலைய ஆளூர் ஷானவாஸ் வந்து கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா பண்ணுவாரு. கொஞ்சம் வந்து ஒரு கன்ஸ்பைரசி ஒரு ஒரு தியரிய கையில எடுத்துக்கிட்டு அதை வந்து லாஜிக்கலா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு தேவையான அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஸ்கில் இருக்குது அப்படிங்கறனால இந்த நாய்க்கு எதுவுமே கிடையாது. இஷ்டத்துக்கு வந்து வந்து கக்கிட்டு போறது மட்டும்தான் வந்துட்டு இந்த நாய்க்கு தெரியுங்கிறதுனால அப்பட்டமா வந்து சும்மா இஷ்டத்துக்கு இல்ல பொய்ய பட பேசிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டைட்டில் எதிர்வினை வரும்போது மூஞ்ச திரு இவர் திருன்னு முழிக்க வேண்டியது. திமுக சும்பா மாறிட்டார் ப்ரோ, திமுக இல்ல சும்பா இல்ல மாறிட்டாப்ல. இவர் மாறிட்டாரா? ஜெயிக்கவும் இல்ல, சொம்புதான் தோத்துட்டாப்ல. சொம்புதான் திமுக இவர் ஆர்எஸ்எஸ் ஓட சொம்பு ஜெயிக்கவும் அவரு. இல்ல. இல்ல சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங் டோட்டலா இல்ல எம்எல்ஏ சிட்டிங் இல்ல இல்ல எம்எல்ஏ. சையத் ப்ரோ. சச்சினே, இவங்க படத்தோட பேசிக்கா டைட்டில வந்து இங்கிலீஷ்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லி வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆமா. என்னடா ஆர்கியூமெண்ட் அது? இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு கேளு. என்ன அறிவு இருக்கு உனக்குலாம்? கொஞ்சமாவது நம்ம டிபேட் சொல்ல ராஜ்மோகன் உட்கார்ற அளவுக்கு சூப்பரா உனக்குலாம் அதுக்கு அறிவு ரிப்ளை இருக்கா? கொடுத்துட்டாரு. ஆனா எனக்கு என்னன்னா திமுக எப்பயுமே பிஃபோர் எலெக்ஷன் வந்து அனலிஸ்ட் மணி வந்து சொல்லியிருப்பாரு ஸ்ட்ராட்டஜியா ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு. எப்படின்னா எவ்ரி பார்ட்டி இன் தமிழ்நாடு இட் ஸ்டார்ட் வித் 0%. பட் பிஃபோர் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பட் திமுக வில் ஸ்டார்ட் வித் 15% பிகாஸ் ஆஃப் த லைக் சிறுபான்மையர் ஓட். இதை எப்படி அவங்க எப்படி இவங்க கேதர் பண்றாங்கன்னா இந்த நெரேட்டிவ் தான் திமுகவோட நெரேட்டிவே இதுதான் ஓவரால். ஏங்க, அது திமுகவை தவிர அந்த அரசியல் யாருமே பேசிடக்கூடாதுங்க. அதுதான் ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்கு. தளபதி சிஏக்கு எதிராக அறிக்கை விடுறாரு. பட்டாசு பண்ணிக்கு பின்னாடி வச்ச பட்டாசு மாதிரி வந்தது யாரு தெரியுமா? பாஜக காரன் இல்ல, திமுக காரன் தான். சிஏக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் விடுறப்போ திமுக காரன் தான் அதறி பதறி அடிச்சுக்கிட்டு இவனுக்கு சிஏ என்னன்னு தெரியுமா, எக்ஸாக்ட்லி இவன் என்ன சிஏ எதிர்க்கிறான். டேய், இதெல்லாம் கேட்க பாஜக வேண்டியது காரன் கேட்க வேண்டியதுடா. நீ ஏன்டா 15% ஓட்டு கேக்குற? போகுது இல்ல. இல்ல இப்பயும் அதே சச்சில ரெண்டு பையன் தான். ரெண்டு பேர் இந்த இடத்துல ரெண்டு பேரோட அஜெண்டாவும் ஒன்னா தான்டா இருக்கணும். ஆனா இவனுங்க மட்டும்தான் எது வந்து இவர் பேசினாலும் அவருக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஆமா. இல்ல இன்னைக்கு அந்த தாகிரா சச்சின் பானுட்ட அவ்வளோ இருந்து ஒரே நிமிஷம் bro. இல்ல பேசுங்க தாகிரா பேசுங்க. பானுட்ட இருந்து ஒரே நிமிடம். தாகிரா பானுட்ட இருந்து இந்த அறிக்கை வந்தது வந்து டோக்கனிசம் அரசியலாம். அந்த அம்மா வந்துட்டு கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர். அதாவது வந்துட்டு 5 முக்கியமான பொறுப்புகள்ல அப்பாயிண்ட் பண்ண லேடி அவங்க தான். அப்பாயிண்ட் பண்ண இஸ்லாமிய ரெப்ரசன்டேஷன் அவங்க தான். அவங்களுக்கு மாநாட்டுல 5 இம்பார்ட்டன்டான சேர்ஸ் ஒதுக்கப்பட்டிருந்ததுல அந்த லேடிக்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. கட்சி கொடி அறிமுக விழால பேசினாங்க அந்த லேடி. அப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம நடந்த ஓராண்டு நிறைவு செஞ்ச விழால அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ரெப்ரசன்டேஷன் தலைவருக்கு பக்கத்திலேயே இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. இத்தனை ரெப்ரசன்டேஷனுக்கு வந்துட்டு அந்த கொள்கை பரப்பு இணை செயலாளருக்கு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு அந்த அம்மா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த அறிக்கையை ஏன் ஒரு இஸ்லாமிய பெண்மணியால நீங்க வெளியிடுறீங்கன்னு கேட்கிறான்னா, அப்ப இவனுக்கு மனசு ஃபுல்லா எவ்வளவு வன்மமும் அழுக்கும் நிறைஞ்சிருக்கும் பாருங்க. அவன் தான்ப்பா ஆகப்பட்டவன். நீ வந்துட்டு அவதூறு பரப்பியிருக்க. அவங்க மேலதான்ப்பா நீ அவதூறு பரப்பியிருக்க. அவன் தான்ப்பா உன்னை கேள்வி ஒடுக்கப்பட்ட கேட்பான். ஏன் மக்களுக்கு அவன் ஏதாவது நடந்தா கேட்கக்கூடாது? இவங்க வாய் திறக்க மாட்டாங்களா? ஆமா. இதுல ஓகேவா? இன்னொரு அவங்களோட ஆபத்தானதா நான் ரொம்ப பாதுகாவலர்னு என்ன சொல்லிட்டு பாக்குறேன்னா, நான் இதுல ரொம்ப ஆபத்தானதா இத வந்துட்டு என்ன பாக்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த அப்ளை பண்ண நியூஸ் வருது. அதுக்கு இந்த நாய் இப்படி பொய் பேசிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அத 2வது கேஸ்ல வச்சு விசாரிக்கலாம். ஒரு விஷயம் அப்ரூவ் ஆயிருக்குது. நீ என்ன சொல்ல வர்ற அந்த நாட்டுக்கு? இன்னும் இஸ்லாமிய மக்களால் அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள
ஒரு பதட்ட நிலைமை இருக்குது. அவங்க இன்னும் வந்து ஒரு தீவிரவாதிகள் மாரி வந்துட்டு இருக்கிறாங்க. உயிருக்கு அச்சுறுத்தல் ஒரு பர்சனாலிட்டியுடைய உயிருக்கு ஒரு கட்சித் தலைவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் குடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்க. அத இன்டெலிஜென்ஸும் கண்டு அதை அஃபர்மேட்டிவா ஓகே ஆமா, இவங்க கிளைம் பண்றது கரெக்ட் தான் நினைச்சு அப்ப அப்ரூவல் குடுத்துருக்காங்களா? இன்டெலிஜென்ஸ் யார்கிட்ட இருக்குது? முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்குது தமிழ்நாட்டுல. நீ என்ன பேச வர்ற அப்போ? இப்போ இந்த பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் பிரதர். இப்படி இவங்க பேசுறது வந்து இவங்களுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுல்ல. அவங்களும் அதே தானே சொல்றாங்க, நீ அதே தானே சொல்ற. அதனாலதான் பாசிசம் பாயாசம்னு ரெண்டுத்தையும் ஒரே பிளேட்ல வைக்கிறாரு அண்ணா. அப்போ உன்னை யாரு இயக்குறா? இயக்குதுன்னு யாரும் கைக்கூலி தானே? பாஜக தான் இயக்குது. ஆனா இந்த ஏங்க லெட்டர் நீங்க விட்டதுல அவ்வளவுதான் போகாதீங்க. இல்ல இந்த இப்ப சமீபத்துல நடந்தது பாத்தீங்களா ஒரு பிரச்சனை, தளபதி சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாருன்னு சொல்லி யார் அதிகமா அந்த நியூஸ பரப்பினாங்கன்னு அவன் அண்ணாமலை அறிக்கை விட்டான், ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் சங்கிகளை விட இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி விங்ஸ், டிஎம்கே இந்த கொத்தடிமையுடைய முக்கியமான அல்லக்கை நல்லக்கை அவனுங்க தான் அதிகமா இதை வந்து பேசினானுங்க. இதுலயே தெரியலையா ரெண்டு பேருமே கள்ள கூட்டணி போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு இதுலயே தெரிஞ்சுக்கலையா? இல்ல அண்ணாமலை எடுத்துட்டு வர நரேட்டிவ அண்ணாமலையோட அதிகமா பரப்புனது இந்த திமுக நாய்ங்க தான். ஏன்னு கேட்டேன்னா எதுக்கு பரப்புனாங்கன்னா அவன் வந்து அண்ணாமலையோட நரேட்டிவ் என்னன்னா மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற விஜய் வந்துட்டு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தி பசங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அவனோட நரேட்டிவ். இவங்க அதை எடுத்தா நம்ம வந்துட்டு பாஜகன்னு அமனமா தெரிஞ்சு போவோம்னு சொல்லிட்டு இவனுங்க பரந்தூரை எதிர்க்கிற விஜய் வந்துட்டு எதிர்க்கிற விஜய் வந்துட்டு இப்போ வந்து விவசாய நிலத்துல ஸ்கூல் நிச்சயமா. கட்டியிருக்காரு. விவசாய நிலம்னு முதல்ல உனக்கு ஏதாவது பரந்தூரை பத்தி இப்போ ஒரு பர- ஸ்டேட்மெண்ட் அது மினிஸ்டர் சொன்னாரு. இதுக்கே இவனுங்களை செருப்பு கைட்டு அடிக்கணும். என்னென்ன பில்டப் குத்தானுங்க பரந்தூரை பத்தி. அது வந்து இல்ல சென்ட்ரல் வந்து டிசைட் பண்ணுச்சுன்ட்டு. மாட்டிக்கிட்டான். அதுதான் சூகி சொன்ன மாதிரி மாட்டிக்கிட்டு இப்போ மாட்டிக்கிட்டான் வந்து பரந்தூர் பத்தி எல்லாம் அவ்வளவுதான். பேசிட்டானுங்க. அப்புறம் இல்ல அவள் தான் டிடிபி மினிஸ்டர் தான். அதாவது வந்துட்டு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து சிடிபி மினிஸ்டர் தான். இவங்க வந்துட்டு கூட்டணியில என்டிஏ கூட்டணியில ஒரே ஒரு மினிஸ்ட்ரி மட்டும்தான் பிஜேபிக்கு தவிர்த்து அதர் பார்ட்டிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாப்புலன்னா இந்த பிளேஸ் ரெக்கமெண்டேஷன், அதாவது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் கட்டுறதுக்கான பிளேஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து ஸ்டேட் ஸ்டேட் தான் கவர்மெண்ட் அப்ரூவ் வந்து பண்ணி கொடுக்கும். இது சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் சொல்றதுக்கு முன்னாடியே இது ஸ்டேட் தான் ரெக்கமெண்டட் பிளேஸ்னு தெரியும் எல்லாத்துக்குமே. இது தெரிஞ்ச விஷயம் தான். தளபதி அதை எதிர்த்தாரு. ஏன் எதிர்த்தாருன்னா 13 வாட்டர் பாடிஸ், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ், மார்ஷ் லேண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஊரே அழிக்க போறான் பக்கத்துல அப்படின்றதுக்காண்டி அங்க இருக்க மக்கள்லாம் தங்களோட இருப்பு, அதாவது தங்களோட வீடையும் உடைமைகளையும் தங்களோட நிலத்தை காப்பாத்திக்கிறதுக்காண்டி அவங்க வந்துட்டு தளபதியை கூப்பிட்டாங்க. தளபதியும் போய் முன்னின்று அவங்களுக்கு வந்துட்டு போராட்டத்துக்கு உதவுனாரு. ஆனா இவங்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது பண்ணி ஸ்கூலை கட்டிட்டாருனாங்கன்னா படூர்ல எங்கடா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்துச்சு? இப்போ ஓஎம்ஆர் மேல இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அது அக்ரிகல்ச்சர் லேண்டா இருந்தா கூட அந்த லேண்டுக்கு ஒரு 6th ஓனரோ 7th ஓனரோ அத்தனை கை மாதிரி அவருக்கு கரையம் பண்ணிருக்காங்க. அவர் அந்த லேண்டை வாங்கும்போது அந்த லேண்ட் டைப் வந்துட்டு பிளாட்னு தான் பிளாட் தான் மென்ஷன் மென்ஷன் ஆயிருக்கு. ஆயிருக்கு. அது கண்டிப்பா அது அக்ரிகல்ச்சர் லேண்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே அக்ரிகல்ச்சர் ஆமா, லேண்டா இவர் தான் போய் அதை இருந்திருக்கும். அழிச்சிட்டு இது பண்ணாரா? அது எப்பவுமோ பிளாட்டாவே பட்டா போட்டு அதுக்கு இதா பிளாட்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அது இவருக்கு 6வது முறையாவோ 7வது முறையாவோ கை மாறி இல்ல அது அவர் ரிஜிஸ்டர் அப்படியும் பார்த்தாலும் இல்ல அந்த லேண்ட் என்னன்னா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இத்தனை இல்லையா? பேத்து கை மாறி இருக்குது இல்ல இல்ல அந்த கவினு, லேண்ட் கவினு இத்தனை பேத்து கை மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த விவசாய நிலமா இருந்ததை வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் அது இல்ல வந்து பட்டா அதுதான் போட்டுருப்பானுங்க. சொல்றேன். அதுல இதுதான் இன்னொரு பாயிண்ட். பாயிண்ட் சொல்றேன். அந்த இயர்ல வந்து இவங்க திமுகவோட கூட்டணியில இருந்த இயரும் இருக்கு. இல்ல கவினு, நான் என்ன கேக்குறேன்னா 2022லயோ 1லயோ தான் இவர் கையில ஆமா மாறி இருக்கு. அப்ப டிடிசிபி அப்ரூவல் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் அழிச்சு ஸ்கூல் கட்டுறதுக்கு நீ தான் உங்க அப்பா தான் பெர்மிஷன் கொடுத்தாரா? யாரோட ஆட்சியில இது பெர்மிஷன் ம். கொடுத்துருக்கீங்க? ஏன்டா மாட்டுவீங்கன்னு பச்சையா தெரியாதாடா? ஒரு அவதூறு பரப்புறதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருக்கா, யார் அந்த அப்ரூவலை பாஸ் பண்ணிருக்கான்னு கூட அறிவு கட்ட இல்ல. கொஞ்சமாச்சும் ராஜாட்ட வந்து கத்துக்கங்கடா. இல்ல என்ன இப்ப அழகா இவங்களுக்குலாம் ஒரு எதுக்கெடுத்தாலும் கோர்ஸ் சிரிக்காம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு கடந்து போயிடலாம். இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அல்லது அவரை இஸ்லாமியருக்கு எதிராக தலைவரை இஸ்லாமியருக்கு எதிரானவருங்கிற காட்டுற முயற்சியில நீ இஸ்லாமியர்களை இழிவுபடுத்திட்டு போயிடலாம். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம பேசிட்டு போயிடலாங்கிற போக்கு தொடரக்கூடாது. நிச்சயமா அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கணும். they should take responsibility for their own statement. அதுக்கு ஒரு liability இருக்கணும். அந்த அந்த அழுத்தம் அவங்களுக்கு இருக்கணும். அது கட்சியில இருந்தே வரணும். ஆளூர் ஷானவாஸ் கூட ஒரு தடவை வந்து இந்த கூத்தாடி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கே வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன கூப்பிட்டு போய் இந்த மாதிரி கடிச்சுக்கிட்டாரு. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. என்னுடைய விமர்சனங்கள் சரிதான். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கும். நீங்க இப்படி பேசுற ஆள் இல்லையேன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி. பட்
அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ரிலேட்டட் டு ஒரு ஒரு வார்த்தையில வந்துட்டு அவருடைய ப்ரொஃபஷன வந்து கொஞ்சம் இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன். இந்த தொழில்லேருந்து வந்தவனுக்குலாம் என்ன அருகதை இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு டோன்ல கேட்டாரு. இது ஒரு சமுதாயத்தையே இழிவுபடுத்துற செயல். பதட்டமடையக்கூடிய செயல் உண்மையிலேயே. இன்னும் இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னா, அந்த சமுதாயம் மீண்டு வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்க்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மீண்டும் அவர்களை தீவிரவாதிகள் போன்று இல்ல, தீவிரவாதிகளாவே சித்தரிப்பதும் வன்னி அரசுக்கு என்ன லாபம், என்ன நோக்கம், அது யாருடைய குரல் அப்படிங்கிறது தான் அது ஒரு கேள்வி. யாருக்கு உதவி செய்யறதுக்காக இந்த குரல்? இதை பிடிச்சிக்கிட்டு அவன் ஆர்எஸ்எஸ் காரன் நாளைக்கு நிப்பான். வன்னி அரசு இந்த மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காரு, விஜய் போன்ற ஆட்களுக்கே பாதுகாப்பு இல்லையா முஸ்லிம் மக்களால, அவங்க இன்னும் வந்துட்டு தீவிரவாத செயல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வருவான். ஏற்கனவே அவன் தான் பரப்பி கால் தட் அப் மேட் அண்ட் தென் கில் இட்டுங்கிற மாதிரி தீவிரவாதிகள்னு பரப்பி விட்டு வச்சிருக்கான் ஊர் ஃபுல்லா. கோயம்புத்தூர்லாம் என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கானுங்க? ரீசெண்டா ஒருத்தவங்க வந்து பீஃப் விற்கிறதுக்கு இங்க விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணானுங்க தள்ளு வண்டியில. இவனுங்க பண்ற இந்த கேவலமான அரசியலை அப்படியே இங்க உலகம் ஃபுல்லா பரப்பி இந்த இந்த இடத்துல வந்து ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணி அப்படி அதான் இதை நீங்க சொன்ன மாதிரி தான் பிஜேபி கையில எடுத்து பிஜேபி அது இதே தான் பண்ணுவானுங்க. விஜய்க்கே பாதுகாப்பு இல்லை, அப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பேசுற வருவானுங்க. எனக்கு என்னன்னா இதே வன்னி அரசு தான் ஒரு இந்த வாட்டி வந்து கலைஞரை வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களுக்கெல்லாம் எதுக்குடா ஓட்டுன்னு ஒரு வேர்டு சொல்லி சொன்னாரு. இல்ல உங்களுக்கு எதுக்கு அத்தனை சீட்டு, அத்தனை இந்த சீட்டு சீட்டே அந்த ஒரு போதும். கொச்சையான வேர்டை சொல்லி சொன்னாரு. இல்ல பொது தொகுதி இந்த உங்களுக்கு எதுக்கு பொது பொது தொகுதி தொகுதி சொன்னதா பொது அப்படி தொகுதி அப்படி கேக்குதான்னு. கலைஞர் சொன்னதா தொகுதிக்கு இவர் ஆசைப்பட சொல்லிட்டு இன்னொரு இதுல அவரே அது வந்து இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கெல்லாம் என்னப்பா ஓகேவா? வாய்க்கு நீ வந்து வாயினா என்ன இஷ்டம் இதுக்கு வேணா பேசிட்டு போயிடுவியா? ஒரே நிமிஷம். காசுங்க பேமெண்ட்டுங்க இந்த பேமெண்ட் எங்க கொடுக்காங்களோ அங்கதாங்க பேச ஏய், இந்த முடியும். காசு கொடுத்தா சிலுவை என்ன வேணா ஸ்பேஸ சாப்பிடுவார் அந்த கேட்டுட்டு ஆளு. என்னைய மென்ஷன் பண்ணி இந்த சிலுவை ஸ்பேஸ கேட்டுட்டு என்னைய மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டு அழுதுகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கண்ணுல தண்ணீரா ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சேன். இல்ல அது ஓகே. இப்போ என்னன்னா சரி ஓகேங்க, நீங்க திமுக கூடனே இருங்க. 2026ல உங்களால 6 சீட்டுக்கு மேல 6 சீட்டு வேணாங்க, 4 சீட்டுக்கு மேல உங்களால வாங்கிட முடியும். இது வந்து வன்னி ஏங்க அரசால முடியுமா? வாய்ப்பே திமுகலே 4 4 சீட்டுக்கு மேல உங்களால சீட்லாம் திமுகலே கிடையாது. எத்தனை நோட் பண்ணிக்கோங்க, 2 சீட்டு 3 இல்ல சீட்டு திமுகலே அவ்வளவுதான். எத்தனை சிறுபான்மையர்கள் வந்து அமைச்சர் பதவியில இருக்காங்க சொல்லுங்க? 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தரை தூக்கிட்டாங்க, இப்போ ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஒருத்தர் தூக்கிட்டனால இப்ப ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க நாசர்ன்ற ஒருத்தரை. அம்மால இருந்திருப்பான் போல தெரியுது. வக்குஃபாரி சட்டத்துக்குலாம் ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்தாச்சு. அது பேர் என்னது, தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ப்ரோ அதுக்கான எவனோ ஒருத்தர் வந்து ஒரே நிமிஷம் பிரபா, அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்களேன். தூக்கி போட்டு கமெண்ட்ல இல்லைன்னா கோர்ட்ல தூக்கி போட்டு அடிப்போம், சாத்தடிப்போம். கரெக்ட். உங்களுக்கு வந்து எவனா ஒருத்தர் எழுதி கொடுத்தாராம், நீ போயிட்டு இது ஒரு இதை பத்தி பச்சை இது மாதிரி இயக்கத்தனம். பேசுங்க. இது ஒரு பச்சை இயக்கத்தனம். இங்க இஸ்லாமிய மக்கள் குறித்து அவர் தவறா பேசியிருக்காரு. ஒரு சமூக பதட்டத்தை சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மதசார்பின்மையை கேள்விக்குறியாக்குற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்காரு. இதுக்கு கண்டனம் சொல்ல துப்பு இல்லாத துப்பு கட்ட எவனும் நீ அதுக்கு பேசுனியா இதுக்கு பேசுனியான்னு எடுத்துட்டு வர்றதே முதல்ல ஒரு பெரிய கேட்கக்கூடாது. ஐயக்கத்தனம். ஆமா, கரெக்ட். இல்ல அவங்க இதை நீ செய்யறது வன்மையா கண்டிச்சிட்டு நீ அடுத்ததுக்கு கேளு, அதுக்கு பதில் சொல்லுவான். இல்ல அவ்வளவுதான். சையத் ப்ரோ, இன்னைக்கு அவங்க பாண்டிச்சேரியில செய்யறது கூட இறந்த மாணவிக்கு வந்து ஒரு ஆண்டு ஆன அந்த அந்த நம்ம ரெஸ்பெக்ட வந்து நம்ம தலைவர் வந்து இதா போட்டிருக்காரு. ஓகேவா? இந்த ஆளுங்கட்சி என்ன நீங்க கிழிச்சிட்டீங்கடா. நீ அதான் ஒரு பெண்களுக்கான ப்ரோ பாண்டிக்கும் ஒரே நிமிஷம், பாண்டிக்கு சம்மந்தம் இல்லை. இல்ல ப்ரோ, நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா சொல்றேன். ஒரு ஒரு குழந்தைக்கு இங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திட்டு இங்க அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு. இங்க இன்னும் நீ வந்து இன்னொரு விஷயத்த கொண்டு வந்து திணித்து மக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தி இதுல நீ ஒரு அரசியல் லாபம் பாக்குறனா, நீ எந்த அளவுக்கு ஒரு இழிவான ஆளு. நாளைக்கு நீ காசு கொடுத்தா என்ன வேணா ஒரு ஒய் பண்ணுவீங்க. பிரிவு வந்துட்டு அப்ரூவ் ஆயிருக்குது சச்சின். ஒய் பிரிவு வந்துட்டு இப்ப அப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ வைக்கிற அப்படின்னு சொன்னா, தமிழக உளவுத்துறையோ டெல்லி அரசாங்கமோ இது எல்லாத்தையும் அஃபர்மேட்டிவா ஓகே இவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணுதா? அப்படின்னா அப்ப இஸ்லாமியர்களை எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. இது திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறேன். இதுதான் ஒரு ரைட் ராயலான ஒரு கேள்வி. ப்ரோ அவன் பொது மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா வந்துட்டு விசிகா சார்புல இருந்து வந்துட்டு திருமாவளவன் இதுக்கு பேசியே ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு இவனுங்க வந்து முஸ்லீம் மேடைகள் ஏறி முஸ்லீம் வந்துட்டு அன்பு பாராட்டுறது, சகோதரத்துவம் பாராட்டுறது எல்லாமே இது வரைக்கும் பண்ணதும் நடிப்பு, இனிமே பண்ண போறதும் நடிப்பு. ஏன்னா மனசுக்குள்ள இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒரு சமுதாய மக்களை இன்னும் ஒரு 30-40 வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போற அரசியலை வந்துட்டு, அதுவும் இந்த சிறுபான்மையர் போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு பண்றானுங்கன்னா, இவனுங்க வந்துட்டு பாஜக, ஆர்எஸ்எஸ் விட ரொம்ப டேஞ்சரானவனுங்க. இவனுங்க வந்துட்டு எதுக்கும் துணிய மாட்டானுங்க. நாளைக்கு இவனுங்களே ஒரு இஸ்லாமிய வேஷம் போட்டு
ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அது இவங்க அது மேலேயே சந்தேகம் வருதுல்ல குற்றச்சாட்டுற எனக்கு. அளவுக்கு இவங்க எனக்கு அந்த மோசமானவங்க. சந்தேகம் வருதுல்லப்பா. ஒரு சிறுபான்மை இதுல சேர்ந்தவனா எனக்கே அந்த பார்வை வருதுல்ல. இவ்வளவு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு அப்பட்டமான ஒரு டிவி போலீஸ் இல்ல, விவாதத்துல. நீங்க சொல்ற மாதிரி அவங்க பண்ணையார் வந்து அவங்களுக்கு உத்தரவு தர மாட்டாரு பிரதர். திருமாவளவன் அறிக்கை விட மாட்டாரு. அவங்க பண்ணையார் வந்து சொன்னாதானே அவங்க அறிக்கை விடுவாங்க. அட நீங்க வேற எனக்கு 2 சீட்டு 4 சீட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காப்ல. நாளைக்கே பாருங்க போயிட்டு எங்க இல்ல கூட்டணி இல்ல யாராலும் பிரிக்க முடியாதுன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒரு போட்டோ போடுவாரு இல்ல பாருங்க. கோர அதான் எனக்கு நடக்கும். இல்ல கோர தையத்துறை எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இது இப்போ இந்த 1 நாலு இயர்ஸுக்கு நாலு 25 சீட் வேணுமா? இல்ல இப்போ 4 சீட்டு 5 சீட்டு தரும்போதே இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இது இல்லாம நாளைக்கு இவங்களாம் வந்து 20 25 கேட்டு டிஎம்கே அதை கொடுத்தா அப்ப இவங்களாம் என்ன பேசுவாங்க? இல்ல மோனிஸ் இந்த வாட்டி அதெல்லாம் வாய்ப்பே இல்ல கேட்டிருக்காப்ல. விட்டுட்டு அது வாய்ப்பே இல்ல. அது கூட 25 அது கூட அது அவங்க தொகுதி 25 சீட் பங்கீடு. கேட்டிருக்காப்ல. அது கூட அவங்க தொகுதி பங்கீடு வேணே. அது ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அது அவங்களுக்கும் திமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிக்கும் உள்ள இது. நம்ம தலைவரை விமர்சனம் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துலதான் அதுவும் நீ எந்த மாதிரி ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துறவன் நீ சொல்றது வந்துட்டு எங்களை கெட்ட பேர் ஏற்படுத்திடலாம்னு நினைக்கிற. ஆனா அதுக்காக வைக்கிற குற்றச்சாட்டு யாருடைய குரல்? யார் சொல்லி அந்த அந்த வார்த்தையை நீ வந்து பயன்படுத்துற? நீ அதை ஒரு பாயிண்ட் நான் யாரு சொல்லி? பேசணும்னு யாருக்கு இந்த ஆசைப்படுறேன் அஜெண்டா சையத். இருக்குது? நீங்க சொல்லுங்களேன். இப்படிதான் அவனுங்க பேசுவானுங்க. நம்ம பேசுறதுல என்ன தப்பு இருக்குது சச்சின்? இந்த சையத் சையத் அஜெண்டா நான் வன்னியரசு யாருக்கு வந்து இருக்குது? இப்ப இஸ்லாமிய பேசுறாப்ல. மக்கள்னால சமூகத்துல ஒரு பதற்றமும் அச்சுறுத்தலும் இன்னும் இருக்குது அப்படிங்கிற அஜெண்டா யாருடையது? அது அது யாரோட ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அது? சையது ஓப்பனா சொல்லலாம். அப்ப நீ அதை ஆர்எஸ்எஸ் பேசிட்டு அதுக்கு பிஜேபி அப்ரூவலும் கிடைச்சிருக்குது, அதுக்கு ஒய் பிரிவு அப்ரூவலும் கிடைச்சிருக்குது அப்படின்னு நீ சொல்றன்னா அப்ப நீ யாருடைய வாய்ஸா இருந்து நீ பேசிட்டு இருக்கிற? பிஜேபியோடைய கைகொலியா தான். இதுல நோ டவுட். ஆர்எஸ்எஸ் ஒரு பிஜேபியோடைய ஒரு கைகொலி ஒரு அந்த ஆளு. ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு சையத். என்ன இப்போ நம்ம பேசும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 40 சீட்டு 100 சீட்டு 200 சீட்டு கூட அவங்க வாங்கிட்டோம். அது பிரச்சனை கிடையாது. பட் இங்க கேள்வி என்னன்னா, நீ வந்து ஒரு சமுதாயத்தையே வந்து அதுவும் வந்து அது இப்போ லைக் எங்க சோர்ஸ் இருக்கு? விஜய் எழுதி கொடுத்த லெட்டர் எங்க இருக்கு? எதுவுமே இல்லாம நீ வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் மக்களை நீ விஜய வந்து நெகட்டிவா மாத்தணுன்றதுக்காக அவங்க கிட்ட இப்ப எவ்வளவு கேவலமா இந்த இந்த இதெல்லாம் என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து திருமாவளவன் கேள்வி கேட்கணும். திருமாவளவன் வந்து பொதுவெளியில வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவனை என் கட்சியில வச்சிருக்கேன். இவன் 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 வந்து கட்சியில இருக்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் என்னோட கட்சின்ற சொல்றது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும். அதுவும் முஸ்லிம் பீப்புள் எல்லா முஸ்லிம் பீப்புள் கால்ல விழுந்து அவன் மன்னிப்பு கேட்கணும். அவன் டிஎம்கேல ஜாயின் ஆயிடுவான்னு பயம். அதான் இல்ல வக்பு வாரியத்தை எதிர்த்து தளபதி விஜய் கேள்வி கேட்டிருக்காரான்னு சொல்றாங்க. நாங்க செயற்குழு கூட்டம் கூட்டி நாங்க வக்பு வாரியத்துக்கு அது இஸ்லாமியர்கள் நில உரிமைன்னு சொல்லிட்டு நாங்க தீர்மானமே நிறைவேற்றிருக்கோம். தீர்மானம் தீர்மானமே பாஸ் நிறைவேற்றிருக்குது. பண்ணிட்டோம். அது திரும்பவும் அது தீர்மானமே நிறைவேற்றிட்டோம். நீங்க எங்களை பத்தி ஒரே நிமிஷம்டா. ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு தவறு செஞ்சிருந்தீங்கன்னா அதற்கு அதை எதிர்க்க கத்துக்கங்கடா. அது உங்க கட்சிக்குள்ளேயே நடந்திருந்தாலும். ஏன்னா நாங்க அதை செஞ்சிருக்கோம். நீங்க செய்வீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீ ஏன்னா கொத்தடிமை நாய் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுத்துட்டு போக போற. ஆனா நாங்க வந்துட்டு இஸ்லாமியர்களோட ரெப்ரசன்டேஷனா இருக்கட்டும், இஸ்லாமியர்களோட உரிமையா இருக்கட்டும், எல்லாமே மொத அவரோட அரசியல் நிலைப்பாடே ஆன்டி சிஏ ஸ்டேட்மெண்ட். அதுவே வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு ஆதரவானது. நீ என்ன எங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கிற? கீழே தானே கேட்டுக்கிட்டு இருக்க. கீழே இதுல தானே அனானிமஸ்ல தானே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆண் மகனா இருந்தேன்னா ஸ்பீக்கர் தைரியமா கொடுப்போம், வாங்கி பேசு. எதுக்கு உட்காந்துட்டு அனானிமஸ்ல லிசன் பண்ணி உண்மையாலுமே ட்வீட்டா ஆண்மை இருந்தா போட்டு ஸ்பீக்கருக்கு வந்து பிரபா ப்ரோ பேசணும். ப்ரோ அவ்வளோ இல்ல இல்ல நாளைக்கு இல்ல இல்ல இந்த அவ்வளோ நாளைக்கு அன்சான விஷயத்துக்கு வார்த்தை வேணா. இந்த விஷயத்துக்கு சச்சின் வந்துட்டு இல்ல தளபதி அது வேண்டாம். அது வேண்டாம். ஆண்மகன் பெண்மகன் இல்ல வந்து வேண்டாம். பிரதர் இல்ல வந்து மேல வந்துட்டு இப்போ பப்ளிக் ஃபோரம் நீ வந்து இப்போ டிபேட்ல டிவில வீடியோல கூட இல்ல இங்க வந்து நீ மன்னிப்பு கேட்டா கூட ஃபைன். அவன் டிவி ஷோலே மன்னிப்பு கரெக்ட். கேட்கணும் ப்ரோ. இது எவ்வளவு பெரிய இல்லனா ஸ்டேட்மெண்ட். அது எவ்வளவு வரைக்கும் கேஷுவலா அவன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிற இல்ல வரைக்கும் இந்த விஷயத்தை விடக்கூடாது. திருமாவளவன் மன்னிப்பு அடிக்கணும். கேட்கணும். இல்ல என்ன இல்ல விடக்கூடாது, ஏன்னா அடிக்கணும். ஒரு மன்னிப்பு ஒரு கேட்கலன்னா நம்ம வந்து இந்த மாதிரிதான் சொல்லி வாங்கியிருக்கோன்ற ஆதாரத்தை காட்டு. அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை காட்டு. என்ன பேசிஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்கன்ற ரிப்போர்ட்டை காட்டு. நீ உனக்கு அந்த ஆக்சசிபிலிட்டி இருக்குல்ல, நீ அது காட்டு இல்ல மன்னிப்பு கேளு. ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணு. காந்தி சொன்ன மாதிரி செய் அல்லது செத்துமடி ரெண்டுல ஏதோ இல்ல ஒண்ணு கரெக்ட். இப்போ பண்ணணும். நான் விட இப்போ மாட்டேன். செய்யலன்னா இப்போ தயவு இப்போ செஞ்சு ஒண்ணு இன்னொரு டிவி டிபேட் சொல்லி சேர்ந்துக்க. நீ இல்ல எங்கேயுமே இப்போ நம்ம அட்டாக் பண்றோம்ல. இப்ப என்ன தெரியுமா நடக்கும்? எல்லாம் ஒரு ஒரு காடை தூக்கிடுவாங்க. ஒருத்தவங்க இவங்க நம்மள இதுக்கு அட்டாக் பண்றாங்க, இவங்க அதுக்கு அட்டாக் பண்றாங்க. ஒவ்வொரு காடை தூக்கிட்டு நாளைக்கு பாருங்க உட்காந்து டிபேட்ல அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து புலம்புவாங்க. இல்ல ரேவந்த் இங்க அட்டாக் இல்ல பண்ணுவாங்கன்னா கவின் நாம நான் எதுவும் முடிக்கிறேன். தப்பா கேட்கலையே. கவின் நான் முடிக்கிறேன். காடுனா நான் சொல்றேன் பாரு. காடு நான் இந்த காடு வச்சு எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடுவாங்க. இங்க இருந்து என்ன ஆகும்னா அப்படியே இன்ஸ்டாகிராமுக்கு இந்த இந்த சொம்பு தூக்கிகளுக்கு அங்க 4 சொம்பு தூக்கிகள் வந்து வீடியோ பேசி போடும்.
இப்படிதான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு விஷயத்துக்கும் நடந்தது. இங்க ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் Instagramல பார்க்குறேன். ஆக்சுவலா நம்ம பசங்க வந்து ரொம்ப நாகரிகமா 98ல இருந்து 99% வந்து ரொம்ப டீசென்ட்டா கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ரிப்ளை கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அவங்கள. ஒரு இன்சிடென்ட் நான் எந்த இன்சிடென்ட் சொல்ல விரும்பல. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கீழ ஒவ்வொருத்தவங்களையும் ட்ரிகர் பண்ணி மொத்தமா மொத்தமா அவங்களையே நம்ம எல்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுறோம். ஒரு 2% பேசியிருக்காங்கடா. அது இல்லன்னே நான் சொல்ல மாட்டேன். நீ எல்லாருமே நான் இன்னொன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த 2% பேசினவங்களும் நம்ம ஆக்டிவான ஐடிஸ் நான் பார்த்தது இல்ல. அவங்க யாருமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி நான் பார்க்கல. இந்த கொத்தடிமை வந்து விஜய் டிபி வச்சுட்டு தான் உள்ள வந்திருக்கும் அதுவும். அவங்க வந்து அப்படியே அந்த கேம் எப்படி மாத்திட்டாங்கன்னா, இவங்க எல்லாருமே நம்மள அட்டாக் பண்றாங்க. நம்மள எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு Instagramல எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. கொத்தடிமை கீழே தான் இருக்கு எல்லாமே. தெரியுது, பாத்துட்டேன். கேவலமான வேலை சரி என்னன்னா இவனே. கவினு, இதுக்கு ஒரு இந்த கண்டனத்தை தப்பு பதிவு நடக்குதுன்னே பண்ணணும்னு நினைச்சோம். தெரிஞ்சு நிச்சயமா இது இல்ல வந்து ஒரு சையத் ப்ரோ, பதவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொல்லு. இப்ப இன்னொன்னு சொல்றேன். அதாவது நல்லா நமக்கு தெரியும், இஸ்லாமியர்கள் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நான் விடுவிப்பேன். நான் வந்து ஜெயில இருந்து அதை வந்து நான் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை எல்லாத்தையுமே நான் வந்து வாபஸ் வாங்கிடுவேன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜா ஏறி பேசின ஸ்டாலின் அவர்கள் இப்ப 4.5 வருஷம் ஆகுது. இஸ்லாமியர்கள் வந்து தப்பான ஒரு குற்றச்சாட்டப்பட்டு நீங்க உள்ள வச்சிருக்கீங்க அத்தனை பேர் ஜெயில. எப்படின்னா அப்பாவி இஸ்லாமியர்கள் அவங்க மேல நீங்க வந்து நடவடிக்கை இது வரைக்கும் நீங்க வெளியில கொண்டு வர நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? நீங்க அத பத்தி ஏன் வன்னியரசு பேசணும்ல, ஏன் பேச மாட்டீங்க? அந்த ஆளு எனக்கு அது டவுட் ஆகுது. ஒரு நியூஸ் ஸ்டோரி ப்ரோ, நான் ஒரு நியூஸ் லைக் அது கேள்விப்பட்டேன். அது உண்மையா இவங்க தான் வந்து சஜஷனே கொடுக்குறாங்களாமே இப்போ அவங்கள வெளியே அனுப்பாதீங்க அப்படின்ட்டு. ஆமா, அது உண்மைதான். அது கொஞ்சம் சையத் ப்ரோ கொஞ்சம் டீப்பா எக்ஸ்பிளைன் ஆக்சுவலா பண்ணுவீங்களா? தடா ரகின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீங்க எல்லாம் யூடியூப் அவன் ரொம்ப பேடா பேசுவான் நம்ம ஆளை பத்தி. பட் அந்த ஆள் வந்து பேசுற முக்காவாசி விஷயங்கள் திமுக கட்சிக்காரர்கள் தான் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக வந்து சூழ்ச்சி பண்ணி உள்ள எங்களை வச்சதே சொல்லுவாரு. நான் அந்த ஆளை வந்து அந்த டைம்ல அது கோவை சம்பவத்துல உள்ளது. ஆமா சரி, இன்னொன்னு நான் அந்த தொழுகை கிளம்பிட்டு இருக்கிறேன். ரமதான் டைமா இருக்கிறதுனால இந்த விஷயத்துக்கு நிச்சயமா வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணோம். அதை சொல்லணும்னு சொல்லிட்டு அது பண்ணியாச்சு. பார்ப்போம். தொடர்ச்சியா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப லீகல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நம்ம கட்சியவே நம்ம வலியுறுத்துவோம். ஓகே. கண்டிப்பா எடுக்கணும் brother. கண்டிப்பா எடுக்கணும். இன்னைக்கு ஒரு ரொம்ப தாகிரா பானு கிட்ட இருந்து கன்ஸ்ட்ரக்டிவான நம்ம ஸ்பேஸ். கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் கிட்ட இருந்து ஒரு கண்டன அறிக்கை வந்தது. ரொம்ப வரவேற்கக்கூடியது. நிச்சயமா அதை வந்து அதுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அதுக்கு கீழே சரி பார்ப்போம். சச்சின் ஒரே நிமிஷம் சையத் சையத் ஒரே ப்ரோ, ஒரு கீழே 1 அழைஞ்சிட்டு minute. இருக்க டிஎம்கே ஐடிஸ் இதெல்லாம் தேங்க்யூ, போயிட்டு வாங்க. இன்னொரு டைம் ஸ்பேஸ்ல அடிக்கிறோம். கிளம்புங்க. இருக்க வேணும். அதாவது இப்ப என்ன, நம்ம சைடு சுரேந்தர் இருந்து ப்ரோ அதிகாரப்பூர்வமா ஒரு அறிவிப்பு வந்த அப்புறமும் வந்து இன்னும் ஒரு மன்னிப்பு கேட்காம இருக்கிறது ரொம்ப இது வந்து எய்தர் வன்னி அரசு இல்ல வந்து அவங்க கட்சியின் தலைவர் கண்டிப்பா இது பண்ணணும். எல்லா தடவையும் ஒரு பிளாட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட முடியாது. அது வந்து கட்சியோட நிலைப்பாடு இல்ல, அது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட முடியாது. ஓகேவா? இதுக்கு வந்து அவர் வந்து பொறுப்பெடுத்து கண்டிப்பா அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணுமே இல்லைண்ணே, பொதுவெளியில வந்து மன்னிப்பு கேட்கணும். கடிதம் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகுது. வீடியோ ஃபுட்டேஜா வேணும், இல்ல வந்து வாய்ஸா வேணும். இந்த லெட்டர் கொடுக்குறேன் இந்த ஜோக்கே கிடையாது. நீ லெட்டர் கொடுத்தா கூட நான் அடிப்பேன். நான் இப்போ சைட் ப்ரோ, நான் உட்காந்து கடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நாளை பின்ன நீங்க யாருமே வந்து கேட்க கூடாது. சரி நீ உன் கண்டனங்களை பதிவு பண்ணு. இதுல என்ன இல்ல இருக்கு? எல்லாருமே ரைட். அடிப்போம். நீ சரியான நீ வந்து ரீசன் சொல்லி நீ அந்த இடத்துல ஒண்ணு உங்களுக்கு காட்டுற, வந்து இல்ல மன்னிப்பு வீடியோ கேட்க. என்ன காரணம் நீ சொன்ன அந்த எனக்கு உனக்கு ஒரு சோர்ஸ் வந்திருக்கும்ல, அந்த சோர்ஸை வெளியே எடுத்து வைக்கிற. சும்மா நீ வந்து பொதுவா பேசிட்டு போறேன்னா நியூஸ்ல, அது வந்து ஒரு கேவலமான பொழப்பு. அந்த பொழப்புக்கு நீ வந்து அரசியல்வாதி, இந்த நான் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அந்த இதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு நீ வேற ஏதாவது வேலைக்கு போயிடலாம். நீ நார்மலா ஏதாவது பிசினஸ் பண்ணுவாங்களா, அந்த பிசினஸ் மட்டும் பார்த்துட்டு அரசியல் பக்கம் வராம இருக்கலாம். சரி ரைட். இது நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் இன்னைக்கு சச்சின். எனக்கு தெரிஞ்சு கண்டனம் பதிவு பண்ணியாச்சு. பார்ப்போம். பாய். சையத் ப்ரோ, சரி, பாய் பாய். bye. ஹாப்பி ரமலான். We'll keep it touch. Happy Ramadan. Thank you. Bye. Happy Ramadan.